அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், பிரைஸ் காட், 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் போதும். நாம் 38 இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 42 வரைக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் வாசித்தோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நான் பேசுவதற்கு தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், இது அடிஸ்தான ஒரு உபதேசம். ராமன் சொல்லலாமா? இது ஒரு அடிஸ்தான உபதேசம். இதை அறிந்து கொள்ளாமல் நாம் வேத புஸ்தகத்தை புரிந்து கொள்வதும் கடினம். இல்லை, இதை அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை அறிந்து கொள்வதும் கஷ்டம். நான் பார்த்த மட்டில் அநேகம் பேருக்கு இந்த அடிப்படை சத்தியம் கூட நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரியாம இருக்கு. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட இன்னைக்கு இந்த அடிப்படை சத்தியம் கூட தெரியாம இருக்கு. இது ஒரு அடிப்படை, ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உபதேசம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், நான் நல்ல ஆறுதலுக்காக சபைக்கு வரேன், வீட்டுல பல பிரச்சனையோடு சபைக்கு வரேன், சபையில வந்தா இங்கேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அப்படி செய் இப்படி செய், இப்படி இருக்காத அப்படி இருக்காதேன்னு பேசிட்டு இருக்காரு, அங்கேயும் சமாதானம் இல்லை, இங்க ஆறுதல் கிடைக்குமான்னு பார்த்தா இங்கேயும் எனக்கு ஆறுதலான வார்த்தை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்தும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? சத்தமாய் சொல்லுங்க, விடுதலை. அப்ப பைபிள் வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது விடுதலை. பைபிள் வசனம் ரொம்ப முக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத புஸ்தகம் அது விலையேற பெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைரத்தை விட, வைடூரியத்தை விட தேவனுடைய வார்த்தை மேலானது. ராமன் சொல்லுங்க, கவனிங்க. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நீங்கள் அறிய உற்சாகப்படுகிறீர்களோ அது நீங்க வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான் என்று எழுது. ராமன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம் சீக்கிரமாய். மூன்றாவது வசனம் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். எப்படி இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் யாராம்? சொல்லுங்க, யாராம்? பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானா மாறுறதுக்கு லாட்டரி சீட்டு எடுத்து நான் பாக்கியவானா மாறணும்னு கிடையாது. பெரிய பணக்காரனுடைய வீட்டுல பிறந்து பாக்கியவான் ஆகணும்னு கிடையாது. பாக்கியவான் ஆகிறதுக்கு வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேட்டாலும் பாக்கியவான், வாசித்தாலும் பாக்கியவான், அதன்படி கை கொண்டாலும் பாக்கியவான். ஆமென். வசனத்தை நம்ம ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். வசனம் தெரியவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஏமாற்றுக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்மை சுலபமா ஏமாற்றி விடுவார்கள். வசனத்தை நம்ம ஆழமா அறியாது விட்டால், வசனத்தை வைத்து நம்மிடத்தில் பேசி, அப்ப நம்ம பார்க்கும்போது வசனம் தானே பேசுனாங்க, உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி. ஆகையினால நீங்கள் வசனத்தை எவ்வளவு அறிகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் பாக்கியவான்களாய் மாறிக்கொண்டிருப்பீர்கள்.
இது ஒரு அடிஸ்தான ஒரு சபைக்கு தேவையான ஒரு உபதேசம். நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இங்கே பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதற்கு? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாயிருக்கிற பேதுரு அவர்களை பார்த்து இப்படியாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு என்ன செய்யுங்கள்? ஞானஸ்நானம் பெற்று. என்ன கவனியுங்கள், நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்னதான் பார்க்கணும். பிரைஸ் காட். தலைய கீழே போட்டு, பெண்களுக்கு ரொம்ப வசதி, இந்த ஷால் கிடக்கிறதுனால ஷாலை இப்படி போட்டா தூங்குதா, பைபிள் படிக்குதுன்னு கூட என்ன செய்திருக்கு கஷ்டமா இருக்கு. அதனால ஷாலெல்லாம் இப்படி போட்டு தூங்குறதுக்காக அல்ல ஆலயம். 2 கண்ணையும் திறந்து வசனத்தை கூர்மை என்ன செய்யணும்? கவனிக்கணும். சத்தத்துயராமே சத்தமரல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்ட போது பேதுரு சொன்னா, நீங்கள் மனம் திரும்பி அப்படின்னு சொல்றார். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம். இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானத்தை விட்டு மனம் திரும்பி என்கிற வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இது ஒரு மனிதனும், ஒரு தேவ பிள்ளை, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவ சத்தியம். ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் போது நமக்குள் ஒரு கேள்வி வரும், ஏன் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு இருக்கும்ல. ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இல்ல, எதற்காக மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் வேத புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 3, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3. மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு பதில் இப்படி இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹலோ பிள்ளைகள், ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. உனக்கு பைபிள் இல்லையா? வீட்டுல இல்லையா? வீட்டுல இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் என்னவாயிருக்கிறது? சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பாமல் எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. மனம் திரும்பாமல் எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவது இல்லை. யாருக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அப்போ எவைகளில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவைகளில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எதற்காய் மனம் திரும்ப வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு மனம் திரும்ப வேண்டும். அப்படியானால் எவைகளில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று ஒரு சில பிரைஸ் காட் வார்த்தைகளை நாம் வேகமாக வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதற்கு முன்பதாய் பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு சில வேத வாசியங்களை வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். பிரைஸ் காட். பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கப்படுகிற யாருக்கு ஒப்பா இருக்கிறதா? ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பிரைஸ் காட்.
இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்க சொல்றார். ஒருவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள், நிர்வாகம் இல்லாதபடியால் விற்று கட்டளையிட்டா. ஆண்டவனே, பாருங்க, மன்னிப்படைகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? சொல்லுங்க, வாயை திறங்க. பரலோக ராஜ்யம். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பணும்னா எவைகளிலிருந்து மனம் திரும்பணும் நான் பேசுறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36 வாசிக்கலாம் சீக்கிரமாய். இயேசு சொல்றார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது, பரலோக ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. ஆனால் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, அது மகிமையான ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆசை இருக்கு எங்க போறதுக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. சின்ன குழந்தை கூட கேட்டா சொல்லும், எங்க போகணும்? எனக்கு பரலோகத்துல போகணும். நீ பரலோகத்துல போகணும்னா எப்படி போகணும்னு பைபிள் இருக்கு, பாத்துக்கோ. எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கொடுக்க விரும்பல. எல்லாரும் வாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை தேவன் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பார், யார் யார் அதை சுதந்திரமாக்கிக் கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்டா பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவனே நீதிமானே ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி இருக்கிறது, அரிதா இருக்கிறது என்றால் துன்மார்க்கனுடைய நிலைமை எப்படியா இருக்குமோ? அப்ப பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனிதன் போக வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவைகளை விட வேண்டும்? ஒரு சில பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். யாரெல்லாம் போக மாட்டாங்க? ஒண்ணு கூட வாசி. அநியாயக்காரர் எங்க போக மாட்டாங்க? அப்ப எதுல இருந்து மனம் திரும்பணும்னு பைபிள் சொல்லுது? சொல்லுங்க, எதுல இருந்து மனம் திரும்பணும்? அநியாயத்திலிருந்து மனம் திரும்பணும். அநியாயக்காரர் போக மாட்டாங்க. அடுத்து, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார் போக மாட்டாங்க. விக்கிரக ஆராதனைக்காரர் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டாங்க. விபச்சாரக்காரர் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டாங்க. சுய புணர்ச்சிக்காரர், சுயாதீனக்காரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. ஆண் புணர்ச்சிக்காரர், திருடன், பொருளாசைக்காரன், வெறியர், உதாசீனப்படுத்துறவங்க, கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. யாரெல்லாம் போக மாட்டாங்க? விபச்சாரக்காரர் போக மாட்டான். அநியாயம் பண்றவன் போக மாட்டான். இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கெல்லாம் உலகத்துல பெரிய ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கு உலகம். அநியாயம் பண்றவனுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் நினைக்கிறது என்ன? 4 பாட்டு பாடி மெழுகுதிரி ஏத்தினா பரலோகத்துல போலாம் என்று நினைக்கிறார்கள். 4 பாட்டு பாடினாலும், 1000 பேர் உனக்கு முன்ன கும்பசரிச்சாலும், 1000 பேர் உனக்கு நின்று 30 நாள் 40 நாள் பாட்டு பாடினாலும், என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அநியாயக்காரர் பரலோக ராஜ்யத்தில் போவது இல்லை என்றால் போவது இல்லை. அல்லேலூயா. பணத்தை கொடுத்து, பிரைஸ் காட், பணத்தை ஏமாத்தி, மனுஷனை ஏமாத்தி, கூட இருந்தவனை ஏமாத்தி, அட்டூழியம் செய்து, எல்லா பாவத்திற்கு உடன்பட்டு, எல்லா காரியங்களுக்கு சிக்குண்டு,
அநியாயம் பண்ணி மோசமா நடக்கிறவனுக்கு தெய்வ ராஜ்யத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்லல. வேதம் சொல்லுகிறது அநியாயக்காரியன் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியில தான் நிக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? 4 பாட்டு பாடி 10 பேர் கூடி இருந்து டெய்லி மெழுகுதிரி போட்டு பாட்டு பாடி 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 ஏத்தினா அவர் பரலோக ராஜ்யத்துல சுதந்திரவாளி ஆகும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது அநியாயத்தை விட்டு நான் விலக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை ஏற்றி ஆமென் சொல்லலாமே. அடுத்து வேதம் சொல்லுகிறது வேசித்தனம், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொருளாசைக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர் யாவரும் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. இன்னைக்கு உலகம் பிரைஸ் காட் ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் திருமணம் செய்யலாம் என்று சட்டத்தை போட்டு உலகம் கொண்டாடுது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண் புணர்ச்சிக்காரர் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அதே போல் பெண் புணர்ச்சிக்காரர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நீ எதுல இருந்து மனம் திரும்பணும்? அநியாயத்தில் இருந்து மனம் திரும்பணும். எதிலிருந்து மனம் திரும்பணும்? வேசி மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பணும். எதிலிருந்து மனம் திரும்பணும்? விபச்சாரத்தில் இருந்து நீ வெளியில வரணும். எதிலிருந்து மனம் திரும்பணும்னா விக்கிரக ஆராதனையை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம அவைகளை பிடிச்சிட்டு இருக்கிறோம். விக்கிரக ஆராதனையை இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தும் அந்த சத்தியத்தை உறுதியா நம்மளால நம்ப முடியல. கிறிஸ்தவ உண்மையான ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்று சொன்னா, நீ எதை விசுவாசித்தாயோ விசுவாசத்தில் உறுதியா இருப்பதுதான் தேவன் விரும்புகிறார். கவனிங்க, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறது தேவன் விரும்புகிறார். தேவன் இதுதான் உபதேசம், இவைகள் தான் காரியங்கள் என்று நீ அறிந்து கொண்டால் அந்த அந்த உபதேசத்தில் உறுதியாயிர, அந்த விசுவாசத்தில் உறுதியாயிர. விக்கிரகத்திற்கு கனம் கொடுக்காதீர்கள். தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை எப்படி ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்க முடியும்? தேவனை போல் ஒரு மனிதனை ஆக்கலாமா? ஆக்க முடியாதே. தேவனை போல் ஒரு கல்லை ஆக்க முடியுமோ? ஆக்க முடியாது. காரணம், ஆண்டவர் சொல்றார், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் அவ்வளவு மகிமையும் வல்லமையும் படைத்தவர். அவருடைய வல்லமைய ஒரு சிலைக்கோ, அவருடைய வல்லமைய ஒரு மனிதனுக்கோ, அவருடைய வல்லமைய ஒரு கல்லுக்கோ கொடுக்க அவர் விரும்புகிறவர் அல்ல. அடுத்த ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து பாருங்க, பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். இன்னும் வசனம் இருக்கு, அதனுடைய முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? 19 இருந்து வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. இங்கேயும் பவுல் சொல்றார், அவைகள் யாவன. கவனிங்க, அவைகள் யாவன? 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். ஹலோ, ராமன் சொல்லலாமே? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் போக மாட்டாங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இவைகளில் இருந்து நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். அசுத்தம், காம விகாரம். இன்னைக்கு பிசாசானவன் இந்த பொல்லாத ஒரு ஆவியினால தேசத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ஆவி பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இவைகளில் இருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். அடுத்து விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். கவனிங்க, பரலோக ராஜ்யத்துல போக விரும்புறீங்களாக்கும்? நான் பரலோக ராஜ்யத்துல போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் பரலோக ராஜ்யத்துல போகணும்னு விரும்பினா உங்களுக்குள்ள இருக்க கூடாதது பில்லி சூனியம் இருக்கக்கூடாது. பில்லி சூனியம், மந்திரவாதம், அடுத்தவனுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றது. கர்த்தர் உன் குடும்பத்தை தொலைச்சிருவ. ஒரு ஆமென் சொல்லலாமே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பில்லி சூனியத்துக்கு கூட்டு நிக்க கூடாது. குடும்பத்தை சிதறடிச்சிடுவார் ஆண்டவர். யாராகிலும் வந்து எதாகிலும் பேசின உடனே சரி நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிக்காத. பைபிள் சொல்லுது பில்லி சூனியம் பாவம். பில்லி சூனியமோ மந்திரவாதமோ ஒரு குடும்பத்துக்கு விரோதமா நீ செஞ்சா அதை நீதான் அனுமதிக்க வேண்டும். ஒருவேளை செய்யப்பட்ட நீ யாருக்கு விரோதமாக செஞ்சியோ அவன் போய் ஜெபத்துல உட்கார்ந்து இருந்து தேவ சமூகத்துல விடுதலையாக்கப்பட்டா அந்த ஆவி திருப்பி உன் குடும்பத்துல வரும். உன் குடும்பம் சிதறடிக்கப்படும். உன் குடும்பம் நிலை நிக்க முடியாது. நீ எத்தனை ஜெபிச்சாலும் துதிச்சாலும் அது ரொம்ப கஷ்டம். அதனால பில்லி சூனியம் பாவம். பில்லி சூனியம் பண்றவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். உங்க கூட இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க இருந்தா நினைச்சுக்கொள்ள, இவன் போக மாட்டானா போக மாட்டான். பைபிள் சொல்லுது பில்லி சூனியம் பண்றவங்க பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டார்கள். காம விகாரம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டார்கள். அசுத்தம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. அசுத்தம்னா என்ன? சுத்தம் இல்லாதவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீனா மினிக்கி என்ன மினிக்கி? மீனா மினிக்கி மினிக்கிட்டு நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தம். வீடு சுத்தமா இருக்கணும். அசுத்தமா இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துல போகவே மாட்டார்கள். அடுத்து பாருங்க, அடுத்த பைபிள் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். இல்லமா பகைகள் உங்களுக்கு என்ன இருக்க கூடாது? பகைகள். பகை இருக்க கூடாது. நமக்கு இருக்கிறதே அதானே. அன்னைக்கு அவன் எனக்கு இப்படி செஞ்சான், அதனால நீ என்ன பண்ண போற? நீ கிறிஸ்துவின் கருத்துல உன் கையில ஒப்பு கொடுத்துட்டு சைலண்டா இருந்துக்கோ. ராமன் சொல்லலாமே, என் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பகை வேண்டாம் மக்களே, பகை வைக்காதீர்கள். திருநெல்வேலியில இடப்பட்ட காலத்தில் ஒரு கொலை நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா பண்டு நடந்த ஒரு தகப்பனை, அவனுடைய தகப்பனுடைய கையோ என்னமோ வெட்டி இருக்கான் போல, அத மனசுக்குள்ள வச்சுட்டு கூட தான் நடந்திருக்கிறான். 30 வருஷம் கூட தான் நடந்திருக்கிறான். பல வருஷங்கள் தாண்டி அதற்கு பகரம் தீர்க்கிற காலம். என கேட்கிற தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் பகையில இருந்து மனம் திரும்ப வேண்டும். இருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை யாராவது சொன்னா அதை பகைக்க கூடாது. ஆசீர்வாதமா நீ இருந்துக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். விரோதம் வைக்காதீர்கள். பகை விரோதம் வைக்க கூடாது. இந்த பகை விரோதம் வைக்கிறதுனால வருகிற ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் காட். பகை விரோதங்கள் வைக்கிறதுனால என்ன சம்பவிக்கும் என்பதை உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தேவனை பகைக்கிறதுனால, தேவனை இவர்கள் பகைத்ததுனால இவர்களுக்கு நடந்த ஒரு வியாதி. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கலாமே. உள்ளங்கால் தொடங்கி பகை என்கிற விஷயம் ரொம்ப மோசம். தேவனை பகைக்கிறது, தேவனை விரோதிக்கிறது கஷ்டம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன இல்லை? சுகம் இல்லை. என் இருதயம் எல்லாம் வீக்கமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது பாருங்க, தேவனுடைய கோபம் வரும். பகையும் விரோதம் வைக்காதீர்கள். ஒரு மனிதனுக்கு விரோதமாய் வைக்கிற பகை அது தேவனுக்கு விரோதமாக வைக்கிற பகையா இருக்கும். யார் நமக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் கிறிஸ்துவை அறிந்தபடியினால் கிறிஸ்துவின் நிமித்தம் அவனை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ராமன் சொல்லலாமே, நான் அவனை ஆசீர்வதிக்கிறபடியினால் எனக்கு நன்மையும் அவனுக்கு தீமையும் அறிவித்துக் கொள்ளுகிறான். புரிஞ்சுக்கோங்க. அதனால குடும்ப பகை, சகோதர பகை, பக்கத்து வீட்டு பகை, இந்த பகையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த விரோதம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. விரோதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோது இருக்கக்கூடாது. யாரையும் நம்ம விரோதிக்க கூடாது. ஏன்னா நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டியவர்கள். பகைக்கிறவர்களும் விரோதிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கஷ்டமா இருக்குல்ல? உன் வீட்டுல இருக்கிறவனை, பார்க்கிற சகோதரனை நேசிக்க முடியாத நீ காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பாய்?
பார்க்கிறவன் சகோதரனை நேசிக்க முடியாத நீ எப்படி பார்க்காத தெய்வத்தை நேசிப்பாய்? எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஒரே மனுஷனை மட்டும் நேசிச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது? உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசின்னு பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல உன்னை ஒருத்தன் எதிர்த்தா அவனை நீ எதிர்த்துக்கோ. உன் கண்ணை ஒருத்தன் பிடுங்குனா அவன் கண்ணை பிடுங்கு. உன் கையை வெட்டுனா அவன் கையை வெட்டு. உன் காலை வெட்டுனா அவன் காலை நீ வெட்டு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். பழைய ஏற்பாட்டு காலத்துல உன்னை ஒருத்தர் எதிர்த்தானா போ யுத்தம் செய். உன்னை ஒருத்தர் விரோதமா வந்தானா அவனை நிர்மூலம் பண்ணு. பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. உன் சத்துருக்களையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. புதிய ஏற்பாட்டு காலத்துல உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்றார். அந்த பிறன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்குள் எல்லாம் வருகிறது. பகைக்கிறவனும் வர்றான், விரோதிக்கிறவனும் வர்றான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சபையோடு பேசுகிறார். பரலோக ராஜ்யத்துல நீ போணுமா, பகையும் விரோதம் வச்சுக்காத. அது உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்தவே நடத்தாது. அல்லேலூயா. உங்களுக்கு யார் மேலேயாவது பகை இருக்குன்னா, உங்களுக்கு யார் மேலாவது விரோதம் இருக்குன்னா, உங்களுக்கு யார் மேலாவது கசப்பு இருக்குன்னா, இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஆண்டவரே, எனக்கு துரோகம் செஞ்சவங்களை, என்ன அழிக்க நினைச்சவங்களை, என் குடும்பத்தை கேவலப்படுத்தின எல்லாரையும் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் மன்னிக்கிறேன்னு ஒப்பரவாகி கடந்து சொல்லோ, கர்த்தர் பெரிய காரியத்தை ஒரு வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாமே. சத்தம் அல்லேலூயா. பகைகள், இன்னைக்கு பகை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன காரியத்துக்கு பகைக்கிறது. அந்த ஒரு சின்ன காரியம் அப்படியே வளர்ந்து 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 ஒரு சின்ன கருப்பு, ஒரு வெள்ளை சட்டையில ஒரு சின்ன கருப்பு, அது அப்படியே பெருசாய் 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 பெரிய கருப்பா பெரிய வட்டமா வர்ற ஒண்ணு நினைச்சு பாருங்க. பகையும் விரோதம் அப்படிதான். சின்னதுல இருந்து ஆரம்பிக்கிறது, அது அப்படியே வளர்ந்து 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 ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும். மக்களே, தயவு செஞ்சு நமக்கு அது வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ராமன் சொல்லலாமே. அடுத்து வாசிங்க, வாசிமா. பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள் இல்லையோ? எடுக்கலையோ? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். மாத்திட்டீங்களா? வைராக்கியங்கள். அடுத்து என்னது? கோபம். கோபப்படுறது பாவமா? நீங்க சொல்லுங்க, கோபப்படுறது பாவமா? இல்ல. கோபப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கோபப்படுறது பாவம் கிடையாது. இப்ப ஒரு பிள்ளை தப்பு பண்ணுச்சு, அப்ப ஐயோ பைபிள் சொல்லுது கோபப்படக்கூடாதுன்னு. அப்ப நமக்கு கோபம் வந்தா அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது பிள்ளை ஆண்டான் தப்பு செஞ்சா பிள்ளை ஆண்டவனை பெரும்பால என்ன செய்யணும்? இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர் பெரும்பால பிள்ளைகள் அடிக்கிறீங்க? ஹலோ, எத்தனை பிள்ளைகள் பெரும்பால பிள்ளைகள் அடிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெரும்பால ஒண்ணு என்ன செய்யணும்? பாலூட்டி வளர்த்த கிளி தெரியுமா? தான் இன்னைக்கு பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு தகப்பனும் தாயும் பயப்படுகிறார்கள். சின்ன வயசுல உன் பிள்ளைகளை நீ அடிச்சு வளர்த்து அது வளர்ச்சி அடையும் போது உன் பிள்ளைங்க உனக்கு நல்ல பேரை எடுத்து தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடிச்சு வளர்த்தாததுனாலதான் பிரச்சனை. தலைக்கு மேல வளர்ந்தாச்சு, அடிக்க முடியல. சின்ன வயசுல நீ 2 தட்டு கொடுத்து 2 அடி கொடுத்து பிடிச்சு உட்கார வச்சுன்னா நாங்க அந்த பாட்டுக்கு இருந்திருக்கோம். கோபப்படுறது பாவம் இல்ல, ஆனா அந்த கோபம் பாவமா மாறக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அந்த கோபத்தினால வீண் வார்த்தைகள் வரக்கூடாது. அந்த கோபத்தினால உன் வாழ்க்கையில கெட்ட வார்த்தைகளோ ஒண்ணும் வரக்கூடாது. நீ கோபப்படு. ராமன் சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு தேவாலயத்தில் கோபப்பட்டார். வார் சாட்டவார் எடுத்தார், எல்லாரையும் அடிச்சு வரட்டினார். தேவனுடைய ஆலயத்தை எப்படி அசுத்தமாக்கலாம்? கோபம் வந்ததுனால அவர் செஞ்சார். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, அதனால கோபம் பாவம் அல்ல, ஆனா அந்த கோபத்தை வச்சு பகை உருவாக்கி வைராக்கியத்தை உருவாக்கி நடக்கிறது பாவம் என்று சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்திராமே. அடுத்து என்னது? சண்டைகள். சொல்லுங்க பாப்பா, என்னது? சண்டை.
சண்டைக்காரியோட வீட்டுல வாசமா இருக்கிறத காட்டிலும் தனியா எங்க போய் இருக்கிறது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? கரங்குடியத்தி ராமன் சொல்லலாமே. சண்டைக்காரியரோட வீட்டுல இருக்கிறத காட்டில் எங்க போலாமா? எங்க போலாமா? தனியா வீட்டுல போலாம். சில சகோதரங்கள் சில நேரத்துல தனியா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தப்பா நினைக்காதீங்க. சில சகோதரிகள் எப்படி இருக்காங்க, வீட்டுல ஏறின உடனே சண்டை, அந்த சண்டை தீராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே தொடர்ந்து நூலு போல இழுத்துட்டு போடுறது. அப்போ என்ன ஆகும்? பைபிள் சொல்லுது, சண்டைக்காரியோட வீட்டுல இருக்கிறத காட்டில தனியா போய் வாசமா இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். என்ன கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளை, சண்டை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. அடுத்து பிரிவினைகள். என்ன யாரு நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. பிரிவினை, பிரிவினை. சபைக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. அங்க ஒரு கோஷ்டி, இங்க ஒரு கோஷ்டி, அவங்களுக்கு 10 பேர், இவங்களுக்கு 10 பேர், அவருக்கு சப்போர்ட், இவருக்கு சப்போர்ட் இல்ல. நாம் எல்லாரும் ஒரு அப்பனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஒரே ஒரு அப்பன் தான், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. பிரிவினை இருக்கக்கூடாது. அவன் எல்லாம் சரியா? பிரிவினை, பிரிவினை பாவம். மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள். இவனுடைய பேச்சு அவன் கேட்க மாட்டான், இவன் பேச்சு அவன் கேட்க மாட்டான். அவர் சொல்றது இவங்க கேட்கறது இல்லை, இவங்க சொல்றது அவர் கேட்கறது இல்ல. கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையாது. அங்கேயே மார்க்க பேதங்கள் பேச்சுல. அங்க இது 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 வேண்டாம். மார்க்க பேதம் பண்றவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான். அடுத்து பொறாமை. பொறாமப்படுறவன் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டான். அடுத்தவனுடைய உயர்வை பார்த்து பொறாமப்படுறவங்க பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, எனக்கு எது தேவையோ அது தந்தா போதும் ஆண்டவர்ங்கிற மனதுடையவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பொறாமப்படாத. அடுத்து கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எங்க போக மாட்டாங்க? எங்க போக மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டார்கள். பைபிள் எவ்வளவு தெள்ள திருத்தமா விக்கிரக ஆராதனை பாவம் என்று சொல்லி இருக்கும் பொழுது பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த விக்கிரக ஆராதனையை சாத்தான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவைகளுக்கு சார்ந்த காரியங்களை எடுத்து வச்சு உதாரணம் பேசிக் கொண்டிருக்கிறான். விக்கிரக ஆராதனை பாவம் என்று வேதம் ஆதி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களில் சொல், என்ன அன்றி வேற உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து. அல்லேலூயா. என்னை பகைக்கிறவர்கள். அப்போ பகை எங்க வருதுன்னு பாருங்க. என்னை பகைக்கிறவர்கள், விக்கிரக ஆராதனையை செய்கிறவர்கள் தேவனுக்கு பகைஞர். ராமன், நம்ம பைபிள் படிச்சா அப்படித்தானே இருக்குமா? பைபிள் அப்படித்தானே இருக்கு. என்னை பகைக்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பகைஞர். சிலை வழிபாட்டு செய்கிறவர்கள் தேவனுக்கு பகைஞர், தேவனுக்கு விரோதம் உள்ளவர்கள். அதனாலதான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசித்தோம், நான் வானங்களே கேள். வாசிக்கலாம் அந்த வசனம், இப்ப உங்களுக்கு புரியும். வானங்களே கேள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆடுக்கும் மாடுக்கும் இருக்கிற அறிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது அப்படின்றார் ஆண்டவர். மாடுக்கு இருக்கிற அறிவு, மிருகத்துக்கு இருக்கிற அறிவு ஜனங்களுக்கு கிடையாது. மாடுக்கு தன் எஜமானன் யாருன்னு தெரியுது, கழுதைக்கு தன் ஆண்டவன் யாருன்னு தெரியுது. ஆனா இதுவரையிலும் போற்றி வளர்த்தி பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து உடை கொடுத்து வழி நடத்தி வந்த இந்த ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அறிவு இன்னும் வரல, இன்னும் அறிவு இன்னும் வரல. காரணம், அவர்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள். எங்க போனாங்க? அவர்கள் பின்வாங்கி விக்கிரகத்தையும் சிலைகளையும் வணங்க போனார்கள். அல்லேலூயா. விக்கிரகத்தையும் சிலை வழிபாட்டையும் செய்ய போனபடியினால் ஆண்டவர் சொல்றார், இவர்கள் எனக்கு பகைஞரானார்கள்.
இவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, தெய்வத்தை ஒரு மனுஷன் விரோதித்தா அவனுக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அடி மேல் அடி. தெய்வத்தை ஒரு மனுஷன் விரோதித்தா, தெய்வத்தை ஒரு மனுஷன் பகைச்சா அடியின் மேல் அடி என்று பைபிள் சொல்லுது. இருக்கிறீங்களா இல்லையா? பகை தேவனுக்கு எப்படி உண்டாக்குறீங்க? விக்கிரகத்தை வீட்டுல வச்சிருந்தா பாவம், சிலை வீட்டுல இருந்த பாவம். பைபிள் சொல்லுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அதுக்கு கொடுத்தா பாவம். அப்படி நீ செஞ்சா தேவனை பகைக்கிறாய், தேவனை விரோதிக்கிறாய். தேவனை பகைத்து ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? தேவனை பகைச்சு தேவனை விரோதிச்சு ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? விக்கிரக ஆராதனைக்கு துணை போகிறியே, விக்கிரக ஆராதனைக்கு சப்போர்ட் பண்றியே, பாவமா இல்ல? அது எவ்வளவு பெரிய பாவம். வேதம் சொல்லுகிறது, நீ என் கனத்தை விக்கிரகங்களுக்கோ சிலைகளுக்கோ சொரூபத்துக்கோ நீ கொடுப்பாயானால் அடியின் மேல் அடி. ஆமென். அடியின் மேல் அடி. அதனால அதிகமா என்னை விட்டு விலகி போகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. தலையெல்லாம் வியாதி, எப்ப பார்த்தாலும் தலைவலி, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, தலைக்கு கணம், தலைக்கு பாரம், தலையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, தலையில ஏதோ பிரச்சனை. காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்த நீ, சத்தியத்தை அறிந்த நீ இன்னும் அந்த சத்தியத்திற்கு முழங்கால் படியிடாத படியினாலே அடியின் மேல் அடி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது. அப்படின்னா என்ன? என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன சுத்தி என்ன வருதுன்னு தெரியல, ஒரே வெப்ராளம், ஒரே டென்ஷன், ஒரே கவலை, ஒரே வேதனை, மனவேதனை, இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது. இந்த பாவம், இந்த காரியம் எப்படி வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது என்றால், நீ தேவனை பகைத்தபடியினால் இந்த காரியம் உனக்கு சம்பவித்து இருக்கிறது. இது ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னா, நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. அடுத்து பைபிள் சொல்லுது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் என்ன கிடையாது, சுகமே இல்லை. அது எப்படி இருக்கு? காயமா இருக்கு, வீக்கமா இருக்கு, நொதிக்கிற ரணமா இருக்கு, ஷீல் பிதுக்கப்படாம இருக்கு. இருதயத்துக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள ஒரு புண் பழுத்துதுன்னா ஸ்டீல் என்ன செய்ய முடியாது, பிதுக்க முடியாது. சரீரத்திற்குள்ள வியாதி, வெளியில வியாதி என்ன ஏதாவது பாத்துக்கலாம், சரீரத்திற்குள்ள வியாதி, அதை கட்டப்பட முடியல, அதை எண்ணெயால் ஆற்ற முடியல. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பகைத்து தேவனை விரோதித்ததினால இத்தனை விதமான வியாதிகளும் காரியங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. கர்த்தர் சொல்றார், விக்கிரகத்துக்கு மண்டியிடாதே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை வச்சுட்டு சொல்றார், வணங்குகின்றார். சத்தியத்தை அறிந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியா நின்னாங்க. சொல்றாங்க, இந்த தலையை நீ வெட்டி எடுத்தாலும் சரி, நாங்கள் இந்த விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டோம். ஏன்னா என் தெய்வம், என் ராஜா, என் அப்ப எனக்காக மரித்த ஏசப்பாவுக்கு மகிமைய இந்த விக்கிரகத்துக்கு நான் கொடுக்க விரும்பவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் மக்களே? அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை பாவம். பைபிள் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். லட்சக்கணக்கு ஜனங்கள் ஆராதிக்கிறார்களே, லட்சக்கணக்கு ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்களே, தண்ணிக்குள் காணப்படுகிற அதற்கு சொரூபமான அதற்கு ஒப்பனையான ஒரு சொரூபத்தை உருவாக்கி வைக்கிறார்களே, பூமிக்கு மேலே காணப்படுகிற பறவைகள் இவைகளை எல்லாவற்றுக்கும் ஒன்றை உருவாக்கி வைத்து உலகத்துல மகிமைப்படுத்துறாங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். இதனாலதான் தேசம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இதனாலதான் தேசம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவஜனமே, நீ மனம் திரும்பு. பேதுரு சொல்றாரு, நீ மனம் திரும்பி. இஸ்ரவேல் ஜனம் கேட்கிறார்கள், நீ இவ்வளவு சத்தியத்தை பேசினியே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
பேதுரு ஃபர்ஸ்ட் சொன்னார், நீ இவைகளை விட்டு மனம் திரும்ப. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, பிரைஸ் காட், உங்களை அழைச்சது தேவ, உங்களை பரிசுத்தப்படுத்தினது தேவ, உங்களை கொண்டு வந்தது கர்த்தர். அவரை விட்டுட்டு வேறொன்னுக்கு நீங்க போறீங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். பிரைஸ் காட். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ராமன் சொல்லலாமே. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விக்கிரக ஆராதனை ரொம்ப பாவம். விக்கிரக ஆராதனை ரொம்ப பாவம். இன்னைக்கு அதே விக்கிரகத்தை வச்சுதான் பிசாசு தன் மகிமை எடுத்து கொண்டிருக்கிறான். தேவ சபையே, சத்தியத்தை அறிந்த நீ, உன் வீட்டுல விக்கிரகம் இருக்குன்னா தூக்கி போட்டுரு. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தருக்காக செய், கர்த்தருக்காக நில்லு. விசுவாசத்தோட நீ செஞ்சு பாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் இந்த தேசத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு விக்கிரகம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அதனால உன் ஆசீர்வாதம் கெட்டு போக கூடாது மக்களே. பிரைஸ் காட். உன் விக்கிரகம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனால உனக்கு வர வேண்டிய நன்மை தடைப்பட்டு போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம் எடு. நீ எவைகளில் இருந்தெல்லாம் மனம் திரும்பணும் தெரியுமா? நான் சொல்லப்பட்ட பொறாமைகள், கொலைகள், கொள்ளைகள், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், காமவிகாரம், வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மார்க்க பேதங்கள், சண்டைகள், கோபங்கள், இவைகளில் இருந்து நீ மனம் திரும்ப வேதம் சொல்லுகிறது. இவைகளை விட்டு நீ மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் சாலமோனின் ஞானம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலமோனின் ஞானத்துல அழகாய் ஒரு சில வேத வசனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்குன்னு தெரியலையே சாலமோன் ஞானம். சரி, சாலமோன் ஞானம் 14ஆம் அதிகாரம். நீங்கள் வீட்டுல போய் வேத புஸ்தகத்தை, நம்ம பைபிள்ல கிடையாது சரியா, நீங்க அதுல சாலமோன் ஞானம் தேடனா கிட்டாது. பிரைஸ் காட். இந்த சாலமோன் ஞானத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலை வழிபாட்டின் தொடக்கம். நல்லா கவனிங்க. நம்முடைய ரோமன் கத்தோலிக்க பைபிள் புஸ்தகத்துல சாலமோனின் ஞானத்தில் இருக்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிலை வழிபாட்டின் தொடக்கம். இதெல்லாம் நான் பேசணும்னு வந்ததே இல்லை. என்னைக்கெல்லாம் படிக்கிற காரியங்கள் பேசும்போது அப்படியே ஞாபகத்துக்கு வருகிறது அந்த அதிகாரங்கள் எல்லாம். சரி, சிலை வழிபாட்டின் தொடக்கம், இதை குறித்து நான் சொல்றேன். சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம். அப்ப சிலைகள் செய்ய தொடங்கினதே எதற்கு தொடக்கமா பண்ணிட்டாங்க? விபச்சாரத்திற்கு தொடக்கம். அடுத்து அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு. சிலை வழிபாட்டை கண்டுபிடித்ததே எதற்கு அழிவாம்? எதற்கு அழிவாம் மக்களே? நீங்க எல்லாம் வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வாழ்வின் அழிவு. அவை தொடக்க முதல் இருந்ததில்லை. பைபிள் சொல்லுது. இதை வாசிக்கிறியா? குடுப்பிள்ளை மகிபா கையில ஒண்ணு கொடு. இங்க வா. நான் இதை வாசிக்க சொல்லு. சிலை வழிபாட்டின் தொடக்கம் கொண்டு கொடு. சீக்கிரம் போ, நான் முடிக்க போறேன். இதை வாசிச்சுட்டு நீங்க எல்லாம் அறிந்து கொள்ளணும். சிலை வழிபாட்டின் தொடக்கம், விபச்சாரத்தின் தொடக்கம். அந்த சிலையை கண்டுபிடிச்சதுதான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்னவாய் வந்தது? சத்தமா சொல்லுங்க. அழிவு. அடுத்து ஆதியிலிருந்து சிலை வழிபாட்டு இருந்ததே தெரியுமா உங்களுக்கு? கேக்குதா காதுல? இருந்ததே இல்ல. இனி அது என்றென்றும் இருக்க போவதும் இல்லை.
அப்போ இந்த சிலை வழிபாட்டு எப்படி வந்துச்சு? மனுஷனுடைய பெருமையினாலதான் இந்த சிலை வழிபாட்டு என்னது வந்தது. மனுஷனுடைய பெருமையினாலதான் வந்துச்சே ஒழிய கடவுள் நியமிச்சு வந்தது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த சிலை வழிபாட்டை கடவுள் நியமிச்சது அல்ல. விக்கிரக ஆராதனை தெய்வம் ஏற்படுத்தினது அல்ல. இது மனுஷன் பெருமையினால் உண்டாக்குனது என்று பைபிள் சொல்லுது. அடுத்து ஒரு மனுஷன் அவனுடைய மகன் செத்து போச்சான். மகன் செத்து போனதுனால அந்த மகனுடைய ஞாபகத்திற்குமாய் அந்த தகப்பனார் எதை செஞ்சாராம்? சிலைய செஞ்சாராம். நான் சொல்லல மக்களே, பைபிள் சொல்லுது. பாத்தீங்களா? முன்பு இறந்த மனித பிறவியை பின்பு எப்படியா கொண்டாடினார்களாம்? ரோமன் கத்தோலிக்காரங்க எவ்வளவு அழகா பயங்கரமா, ரோமன் கத்தோலிக்க லுத்துரனா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன சபையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இல்ல விக்கிரக ஆராதனை செய்கிற உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரா இருக்கட்டும், நான் பைபிள் வாசல தைரியமா பேசுறேன். லைவ் போகுது, போட்டோம், கவலையே இல்லை, சத்தியம் தானே பேசுறேன். பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் செத்து போனவனுடைய சரியா அவனுக்கு ஒப்பாக ஒரு சிலையை வச்சுட்டு அத ஒரு ஒரு பார்வைக்காக ஞாபகத்தரமா வச்சது. பின் காலங்களில் அது என்னவாய் மாற்றப்பட்டதாம்? தேவதூதர்களாய் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு பைபிள் அழகா சொல்லுது. என் கண்ணும் காணல, என் காதும் கேட்கல, ஏன் இந்த சத்தியம் எல்லாம் யாருக்கும் கேட்கல? ஏன் இந்த சத்தியத்தை மூடி மறைக்கிறாங்க? பைபிள் தானே சொல்லுது. அடுத்த வாசிமா. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வழிபாடுகள், ஒவ்வொரு சடங்குகள் அதற்கு பிற்பாடு அப்படியே கடந்து வந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. சடங்கு ஆச்சாரங்கள் எங்க இருந்து வந்தது? ஒவ்வொரு வழிபாட்டுகள் எப்படி வந்தது? காலகாலமாய் தொடர்ந்து அப்படியே வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. சடங்காச்சாரங்கள் கிறிஸ்தவத்துக்கு தேவையா? தேவையில்லாதது. ஆமென் சொல்லலாமே. சடங்காச்சாரம் கிறிஸ்தவத்துக்கு தேவையில்லை, முட்டாள்தனம். சடங்கு செய்கிறது, காரியங்கள் பெயறதுக்கா? ஒரு பெண் பிள்ளை பிறந்தா காது குத்தணுமா? காது குத்து, அது மாமனுக்கு மடியில வச்சு பைபிள் சொல்லுதா? மாமனுக்கு மடியில வச்சு காது குத்தணும்னு பைபிள் சொல்லுதா? ராமன் சொல்லலாமே. பைபிள் சொல்லுதாக்கும். உன் வீடு கட்டினா வீட்டுக்கு நடுவுல பாலை கொண்டு வச்சு காய்ச்சுன்னு பைபிள் சொல்லுதாக்கும். வீட்டுக்கு நடுவுல பாலை வச்சு காய்ச்சல என்ன வரும்? எத்தனையோ குடும்பம் வீட்டுல நடுவுல பால் வச்சு காய்ச்சி வீடு பூட்டி போட்டிருக்கு சடங்கு காரியம் பார்த்து. பைபிள் சொல்லுது, சடங்கு ஆச்சாரங்கள் இவைகள் எல்லாம் அதற்கு பின்பதாக விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. இதை எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். ஏன் கிச்சனுக்குள்ள வச்சு பால் காய்ச்சி வர்றவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு சந்தோஷம் போக மாட்டாங்களா? என்ன வீட்டுக்கு நடுவுல அதுவும் சுடுகல்லு கொண்டு வச்சு எல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு நீ ஸ்தானம் பாக்குற? விசுவாசிக்கிற உனக்கு எதுக்கு ஸ்தானம்? சடங்காச்சாரங்கள் கேட்டா உலகத்தின் முறை வழக்கம் பாஸ்டர். கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? பைபிள் சொல்லுது, சடங்காச்சாரம் பாக்குறவன நான் வெறுக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? நான் வெறுக்கிறேன். தேவனுக்கு பகை உண்டாக்காதீர்கள். அதனுடைய அழிவு இருக்கு மக்களே. சிலை வழிபாட்டின் அழிவு, அது அது கெட்டிங் அதுல இருக்கும். இந்த பக்கம், இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் இல்ல 14 தான் இருக்கும். 14 15 அழிவுகள் இருக்கும். இருக்கா? சிலை வழிபாட்டின் அழிவுகள் இருக்கா? விளைவுகள் இருக்கா? வாசி. கடவுளை பற்றிய பாருங்க, சிலை வழிபாட்டினுடைய விளைவு. நீ இந்த மாத்திரை சாப்பிட்ட உனக்கு இந்த விளைவு வரும்ன்றோம்ல. சிலை வழிபாடு பண்றதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு பைபிள் சொல்லுது. கடவுளை பற்றி அறிவில் மனிதர்கள் தவறிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அறியாமையினால் பெரும் போராட்டத்துக்குள்ள வாழ்றாங்க.
சிலை வழிபாட்டை வழங்குறதுனால விளைவு என்ன தெரியுமா? பெரும் போராட்டம். அறியாமையினால செய்யறாங்க. பெரிய போராட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களே, மனம் திரும்பு. அடுத்து எல்லாரும் என்ன சொல்றாங்களா? இதுதான் எனக்கு அமைதி, இதுதான் எனக்கு பாதுகாப்பு, இதுதான் என்ன வழி நடத்துறது, இதுலதான் எனக்கு சமாதானம் கிடைக்குது, இதுலதான். பைபிள் சொல்லுது பாருங்க, விக்கிரக ஆராதனையினால மனுஷன் சொல்றான், இதுலதான் எனக்கு சமாதானம் கிடைக்குது பாஸ்டர், பிரதர், எனக்கு இதுலதான் சந்தோஷம் கிடைக்குது. வாசிமா, புகுமுக வீட்டுமுக புகுமுக சடங்குகள் என்ன? வீடு பிரதிஷ்டை, பாலுகாய்ப்பு, கல்யாண காரியம், என்னென்ன நல்ல நல்ல காரியங்கள் புகுமுகு சடங்குகளில் கொண்டாடினாலும் கொண்ட நடத்தினாலும் பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் விக்கிரகத்தை கொண்டு களியாட்டு பண்றாங்க. ஊரு ஊரா சுத்தி சுத்தி களியாட்டு. நீ என்ன களியாட்டு பண்ணினாலும், நீ ஊரு ஊரு சுத்தினாலும், நீ என்னதான் பண்ணினாலும் விளைவு பார்த்துக்கோ. இதுதான் விளைவு. வாசி, உன் கல்யாண வாழ்க்கை கரபடாம இருக்காது. கண்டிப்பா அதுல ஒரு பாவம் வரும், அதுல ஒரு காரியம் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. அடுத்து நயவஞ்சமாக ஒருவரை ஒருவர் கொல்லுகிறார்கள். கொலை எப்படி வந்துச்சு? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல, விக்கிரக ஆராதனா எல்லா பாவத்திற்கும் தொடக்கமா இருக்குன்னு பார்த்தோம்ல. திருமண உறவுல பிரச்சனை எப்ப வந்துச்சு? குடும்பத்துல பிரச்சனை எப்ப வந்துச்சு? பைபிள் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்கு என்று மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அப்போ குடும்பத்துல பிரச்சனை வந்தது. பிரைஸ் காட். கொலை வந்துச்சு. விபச்சாரம் என்கிற ஒரு பொல்லாத பாவம் உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டது. இதன் விளைவாக ஒரே குழப்பம். ஊருக்கு சமாதானம் இருக்கா? நாட்டுக்கு சமாதானம் இருக்கா? ராஜ்யத்துக்கு சமாதானம் இருக்கா? இல்ல. காரணம் விக்கிரக ஆராதனை. ஒரே குழப்பம். குருதி பாத்தீங்களா? குருதி கொடுக்கிறது. இதைகள் எதுல வந்தது? விக்கிரக ஆராதனையில வந்தது. பிள்ளைய கொண்டு பலியிடுறது, சின்ன பிள்ளைகளை கழுத்தை வெட்டுறது, கையை வெட்டுறது, ரத்தம் கொடுக்கிறது, ஆடு வெட்டுறது விக்கிரக ஆராதனையினால் வந்தது. வாசிமா, களவு. களவு எப்படி வந்தது? இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்ச போதுதான் களவு வந்தது, வஞ்சகம் வந்தது, ஊழல் வந்தது, பற்றுறுதிமை வந்தது, கிளர்ச்சி வந்தது. நல்லத பற்றியான குழப்பம், செய்ய காரியத்தை நன்றி மறக்கிறது, ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது, இயல்புக்கு மாறான காம வேட்கை, மன வாழ்க்கையில் முறைகேடு, விபச்சாரம், வரம்புக்கு எதிரே ஒழுக்கக்கேடு, பேரை கூட சொல்ல, அந்த விக்கிரகத்துக்கே தன் வாயினால பேரை சொல்ல கூட தெரியாத அந்த சிலைகளின் வழிபாட்டே எல்லா தீமைக்கும் முதலும் முடிவும் காரணமாகும். எத்தனை பேர் அறிஞ்சு கொண்டீங்க? கேட்டீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா, கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நில்ல, உன்னை யார் என்ன செய்ய போற? நீ கர்த்தருக்காக நில்ல. தானியேலை சிங்க கெபியில் பாதுகாத்த தெய்வம் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அக்கினி சூளையில 3 வாலிபர்களை பாதுகாத்த கர்த்தர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா என்ன? என் ஊரே எழும்பி வரட்டு. இப்ப பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போறான், எங்க குடும்பத்தை விட்டு அவன் சர்ச்சுக்கு போறான், ஊரே வரட்டு, நீ எதுக்கு பயப்படுற? ஊரை காட்டிலும் வல்லமை உள்ளவர் எங்கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பைபிள் சொல்லுது, சீஷர்களிடத்துல விசுவாசிகள் கேட்டாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஊழியக்காரன் முதல் போப்பு பேதுரு சொன்னா, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எதற்காய் மனம் திரும்ப வேண்டும்? பரலோக ராஜ்யத்தில் போவதற்காய் மனம் திரும்ப வேண்டும். எவைகள் எல்லாம் விட வேண்டும்? நான் சொல்லப்பட்ட இத்தனை பாவங்களில் இருந்தும்
ஒவ்வொரு மனிதனும் மனம் மாற வேண்டும். ஒரு ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா. பகை, விரோதம், கொள்ளை, கொலை, காமவேக்கை, காமவிகாரம், கர்த்தருக்கு விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளிலிருந்து மனம் திரும்பினவன் தான் எது எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது? இப்ப சொல்லுங்க. பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் எடுக்கணும். இவைகளிலிருந்து திரும்பிட்டியா, நீ ஞான ஸ்நானம் எடுத்துக்கோ, தப்பே இல்லை. நம்ம